Nothing beats a hot filter coffee in the morning. ஃபில்டர் காஃபியை பற்றிதான் அடுத்த அரட்டை என்று நான் சொல்லியவுடன் என் தம்பி, பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு டிகிரி காஃபி குடித்துக்கொண்டே பேசலாமேன்னு சிரிச்சான். எனக்கு காஃபி என்றாலே ஒரு ஓய்வு, ஒரு சுகம். ஈசி ஷேர், சோம்பேறி மாமா, இந்து பத்திரிகை, இவங்களுக்குள்ள இருக்கும் அந்த பந்தத்தை இன்னும் இனிமையாக்குறது தான் இந்த ஃபில்டர் காஃபி. காஃபி ஆற்றும் அல்லது ஊற்றும் மாமிகளும் அப்போ பெரிய விஷயங்களையே பேசுவாங்க. ஏன்னா என்று ஆரம்பித்து நாத்தனார் வர்றது, மாமியார் போறது, பிள்ளைகளின் மார்க்கு, பட்ஜெட்டு எல்லாம் மாமாவின் மனசை கலக்குற விஷயங்கள். சில மாமாக்களுக்கு காஃபி இன்னொரு செயலுக்கும் உதவும். அந்த இசாப் கோல் ரோல் ஆச்சரியமா இருக்கா? பெண்கள்ல இதுக்காக காஃபி குடிப்பவர்களை நான் பார்த்ததே இல்லை. காஃபி பற்றி இந்தியாவுக்கு 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தெரியாதது. ஏமனின் மோக்கா துறைமுகத்திலிருந்து, அதாவது ஏமன் போர்ட் மோக்கா, அந்த ஒரு சூஃபி சாமியார் அதை கர்நாடகாவுக்கு கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் காஃபி மெட்ரோ நகரங்களில் இருந்த யூரோப்பியர்களுக்கான காஃபி கிளப்புகளில் மட்டும் கிடைத்தது. அந்த காஃபி விலை உயர்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் பத்திரிகை, பில்லியர்ட்ஸ் டேபிள், டேபிள் டென்னிஸ், ஓய்வெடுக்க இடம் என்று எல்லாமே சேர்ந்து இருந்த இடம் அது. யூரோப்பியர்கள் ஆட்சி விரிவாக்கம் செய்த போது காஃபி கிளப்புகளும் பரவின. மலைப்பகுதிகளில் அவர்கள் தங்கிய இடங்களில் டீ தான் முக்கிய பானம். ஆனால் காஃபி காலை உணவோடு சேர்ந்து வந்தது. இதுதான் பிறகு உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுகளில் இட்லி வடை காஃபி கலாச்சாரத்திற்கு முன்னோடி. ஆனா மெதுவா ஏற்றுமதிக்கான காஃபி பீன்ஸ் உள்ளூர் சந்தையிலும் கிடைக்க ஆரம்பித்தது. குறிப்பாக தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த குடும்பங்களின் சமையலறைகளில் காஃபி நுழைந்தது. அப்போதுதான் காஃபி ரோஸ்டிங், ட்ரம், கிரைண்டர், 2 பாகம் கொண்ட ஃபில்டர், கொடை, அதுதான் அம்ப்ரல்லா ஷேப்பில் இருக்கும் ஒரு கேட்ஜெட் which facilitates the hot water to fall evenly all over the coffee powder. இதெல்லாம் வீடுகளுக்கு வந்திருக்கணும். அந்த காலத்தில் காஃபி பீன்ஸ் வீட்டிலேயே ரோஸ்ட் பண்ணுவாங்க. பொடியாக்கும் போது மிக நுணுக்கமாக இல்லாமலும் மிக கொட்டையாக இல்லாமலும் அரைப்பாங்க. காஃபி செய்யும் காஃபி போடும் நேரத்தில் தான் அதை அரைப்பாங்க. ஃபில்டரின் மேல் பகுதியில் பொடி கொடை வைத்து மேலே வெந்நீர் ஊற்றினால் கீழே புது டிகாஷன் சொட்டு சொட்டாக கீழ் பாத்திரத்தில் விழும். அதுதான் கள்ளி சொட்டு. கள்ளிப்பால் மாதிரி திக்காக இருக்கும். அதற்கு முதல் டிகாஷன் என்றும் ஒரு பெயர் பெற்றது. பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருந்தால்தான் இந்த மாதிரி கள்ளி சொட்டு காஃபி எல்லாம் குடிக்க முடியும். இந்த பொறுமைக்கே அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் அத்தை மாமிகளுக்கும் பிரத்யேகமான நமஸ்காரங்கள். ஏன் சில பாக்கியம் பண்ணிய வீடுகளில் கொஞ்சம் சாதுவான மாமாக்கள் கூட இந்த வேலையை சிறப்பாக செய்வார்கள். அதனால் மாமி போடும் காஃபி அவ்வளவு மட்டம் என்று கற்பனை செய்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இந்த கள்ளி சொட்டு பானத்திற்கு கரெக்ட் நேரத்திற்கு ஆஜராகும் மெய்ட் சர்வன்ட்ஸுகளும் உண்டு. ஆனால் முக்காவாசி மாமிகளுக்கு மனசு வராது. எல்லாம் தண்ணியாகத்தான் கொடுப்பார்கள். போகட்டும். அப்போ பால் பாக்கெட்டில் வராது. நேராக பசுவின் மடியிலிருந்து சுட சுட தண்ணீர் கலக்காத கறந்த பால். இப்போ கூட நினைத்து பார்க்க முடியாத லக்ஸுரி அது. பிறகு பால், டிகாஷன், சர்க்கரை கலக்கும் அந்த தருணம், டபரா, டம்ளார், அதுதான் காஃபியின் ஆன்மா. இன்றும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் காஃபி கலந்தவுடன் அவருக்கு பிரியமான காலம் சென்ற அம்மாவிற்கும் ஒரு தலை சிறந்த ஆன்ம ஞானிக்கும் பாவனையாக காட்டிவிட்டுத்தான் ருசிப்பார். கடமையே என்று அப்படியே கடகட என்று குடிப்பவர்களும் உண்டு. ஆனால் முக்கால்வாசி பேர் இதை ஒரு தவமாக செய்வார்கள். முதலில் பீபரி பொடிதான் பிரபலமாக இருந்தது. பிறகு சிக்கரி சேர்க்க ஆரம்பிச்சாங்க. திக்குக்கும் கிக்குக்கும் இருக்க வேண்டும் என்றால் சிக்கரி சேர்க்க வேண்டும். சிக்கரி ரேஷியோ 30% வரையும் இருக்கும். 20%, 10%, ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி ருசி உண்டு. இப்போ திருநெல்வேலிக்கு ஹல்வா, கடம்பூருக்கு போலி, அப்படின்னா கும்பகோணத்துக்கு காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபின்னு
ரொம்ப பிரபலமானது. சிலர் ரகசியம் சிக்கரி காஃபி பிளண்டு தான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனது நெருங்கிய நண்பர் காவேரி தண்ணீர் தான் அதன் ரகசியம் என்று அடித்து சத்தியம் பண்ணுகிறார். இந்த கலாச்சாரம் மெதுவாக மறைந்து போய்விட்டது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் பம்பாய், டெல்லி, கல்கத்தா என்று போக ஆரம்பிச்சப்போ புது காஃபி கொட்டை கிடைக்காமல், புது காஃபி பவுடர் கிடைக்காமல் வீட்டு ரோஸ்டிங் அண்ட் கிரைண்டிங் குறைந்து போய்விட்டது. பஜார்ல அரைக்கும் காஃபி பொடி, டோன்டு மில்க் இவைதான் வழக்கம். இன்றைய இளம் தலைமுறை இன்ஸ்டன்ட் காஃபி கஃபேக்களை தேடுகிறார்கள். என் மகள் பாரிஸ்டா ஜெனரேஷன். அடுத்த தடவை அமெரிக்கா வந்தா டபரா டம்ளார்ல ஃபில்டர் காஃபி போட்டு தரேன்னு சொன்னாள். என இருந்தாலும் ஃபில்டர் காஃபி இல்லாமல் ஒரு நாளை தொடங்குவது மிகவும் கடினமாகவே உள்ளது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையின நானே. அதாவது பழையவை மாறி புதியவை வருவது இயல்பே. நன்றி, வணக்கம்.